அஸ்வத் ஹாய் என்று அஸ்வின் பாலா முன் நிற்க முதல் அடி பாலாவினுடையது. இருவரும் அவனை கவிழ்த்து போட்டு உதைக்க அஸ்வத் டேய் உடஞ்ச காலடா வலிக்குதுடா. அஸ்வின் உடச்சி வச்சிருக்கணும். என்ன வேலை பண்ணியிருக்க நீ? முதல்ல வேதா கிட்ட சொல்லி உன்னை திருத்தணும். அஸ்வத் டேய் ப்ளீஸ் வேதா கிட்ட மட்டும் சொல்லிடாதேடா, உங்களை விட பயங்கரமாக அடிப்பாடா. பாலா ஃபோனை போடுடா. அஸ்வத் வேகமாக ஃபோனை பிடுங்கி தூங்கிட்டு இருப்பாடா என்று ஃபோனை பிடுங்கினான். அஸ்வின் சொல்லாமல் விடமாட்டேன். டயானா இவர்கள் கூச்சல் கேட்டு வெளியே வந்தவள் அஸ்வத்தை பார்த்து கொஞ்சம் ரசித்து நின்றாள். எவ்வளவு பெரிய வேலையை ஒற்றை ஆளாக நின்று முடித்து விட்டான் என்ற ஆச்சரியம் அவள் கண்ணில் தோன்றியது. பாலா அவளை பார்க்க அவளோ பாலாவை கண்டு கொள்ளவில்லை. பாலாவிற்கு மண்டையில் சூடேறியது. ஃப்ரெட்ரிக் என்ன பிரதர் சண்டையா? அஸ்வின் ஓடி சென்று அவரை கட்டி கொண்டான். ஃப்ரெட்ரிக் மை பாய் யூ லுக் ஹேண்ட்ஸம். உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், வாழ்த்துக்கள். இப்போ சொல்லு என்ன வேணும்? அஸ்வின் உங்கள் அன்பு மட்டும் போதும்பா. ஃப்ரெட்ரிக் எப்பவும் என்னுடைய அன்பு உனக்கு இருக்கும். உன்னுடைய சிஸ்டர் எல்லாம் உன்னை ரொம்ப கேட்டாங்க. அஸ்வின் ஐ நோ ஐ லவ் தம். ஃப்ரெட்ரிக் சரி அஸ்வத் நீ உன்னுடைய என்கொயரிக்கு கிளம்பு, நான் பசங்களை கூட்டிட்டு வெளியே போயிட்டு வந்துடுறேன். அஸ்வத் சரிப்பா என்று நொண்டிக்கொண்டே நகர்ந்தான். அஸ்வின் ரொம்ப நடிக்காத, கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் ஒன்றுமே ஆகாத மாதிரி நடந்தான், உன்னை என்று தள்ளிவிட்டான். அஸ்வத் தடுமாறி எதிரில் நின்ற டயானா மேல் விழ பாலா ஓடி சென்று அஸ்வத்தை தாங்கி கொண்டான். டயானா நான் பிடிச்சிருப்பேன், ஜஸ்ட் மிஸ். பாலா டயானாவை பார்த்து நேற்று நடந்த சம்பவம் ஞாபகம் இல்லையா என்று அவளை கண்ணால் மிரட்ட டயானா உதட்டை சுளித்து பழித்து காட்டிவிட்டு திரும்பினாள். அஸ்வத் டேய் நீ ரொம்ப ஓவராக போகிற, இது நல்லதுக்கு இல்லைப்பா. டயானா ஆமாம் சூப்பர்மேன், வாங்க நாம் போகலாம் என்று கை நீட்ட பாலா அவள் கையை தட்டிவிட்டு எனக்கு கூட்டிட்டு போக தெரியும் என்று அஸ்வத்தை கை தாங்களாக கூட்டிச் சென்றான். அஸ்வத் நீங்கள் செய்தது தப்பு, தனியாக சென்று உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து இருந்தால். அஸ்வத் சார் அதுதான் வந்துட்டேன் தானே, விடுங்க சார். ரிச்சர்ட் டேனியில் இருந்ததற்கு ஹாஸ்பிட்டல் இருந்ததற்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அஸ்வத் சத்தியமாக எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. டேனியில் இருந்தது பற்றி எனக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டல் இருந்ததில் எனக்கு என்ன சந்தேகம்னா அவங்க எவிடன்ஸ் அளிப்பதற்காக எரிச்சிட்டாங்களோ. ரிச்சர்ட் சத்தமாக சிரித்தார். வெடிகுண்டு மிரட்டல் விட்டது யாரு? அஸ்வத் ரொம்ப நேர்மையாக பேசுவது போல் முகத்தை வைத்து கொண்டு அதை பற்றி எனக்கு தெரியலை. எனக்கு அந்த கட்டிடத்தில் சில இடங்களில் அமைப்பு வித்தியாசமாக இருந்தது, அதை குறிப்பிட்டு உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ரிச்சர்ட் சில இடங்களில் சுவர் உடைக்கப்பட்டு அங்கிருந்த பொருட்கள் எல்லாம் காணாமல் போயிருக்கு, அதை நீங்கள் தான் செய்தீங்கன்னு நினைக்கிறேன். அஸ்வத் என்ன காணாமல் போச்சு சார்? ரிச்சர்ட் தெரியலை, ஆனால் நீங்கள் தான் அந்த பொருட்கள் எல்லாம் கடத்தி சிட்னி எடுத்துகிட்டு போயிருக்குங்கன்னு நான் சொல்லுறேன். அஸ்வத் நான் விமானத்தில் பயணம் செய்தேன், என்னுடைய செக்இன் லிஸ்ட்டு பாருங்கள் தெரியும். என்னுடன் எந்த பொருளையும் எடுத்துகிட்டு போகலை, குளிச்சுட்டு ட்ரெஸ் கூட அங்கே வாங்கி போட்டுக்கிட்டேன். ரிச்சர்ட் ஸோ உங்கள் மேல் எந்த விதமான குற்றமும் இல்லைன்னு சொல்லுறீங்களா? அஸ்வத் என்ன சார் இது, உங்களுக்கு உதவ நான் முயற்சி செய்தால் நீங்கள் என்னையே குற்றவாளின்னு சொல்லுவீங்க போல இருக்கு. ரிச்சர்ட் இல்லைன்னு நம்ப சொல்லுறீங்களா? அஸ்வத் ஆமான்னு நிரூபிக்க முடியுமா? ரிச்சர்ட் ஸ்கூல் குழந்தைகள் போல் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, எப்படி நிரூபிக்க முடியும்? அவர் யாருன்னு ஆஸ்திரேலியாவுக்கு நல்லா தெரியுமே. அஸ்வத் இன்னைக்கு நான் இந்தியா கிளம்ப நினைக்கிறேன். ரிச்சர்ட் என்னால் பிடிச்சு வைக்க முடியாது, ஆனாலும் ரொம்ப நன்றி எங்களுக்கு உதவியதற்கு. அஸ்வத் சிரித்தான். ரிச்சர்ட் அணைத்து கொண்டான். தேங்க்ஸ் மை பாய், ஆனால் உனக்கு ஒரு அழகான ஃபேமிலி இருக்குது, அதை மனசுக்குள் வச்சுக்கிட்டு ரிஸ்க் எதுவும் எடுக்கக்கூடாது, ஏன்னா அந்த ஃபேமிலிக்கு நீ முக்கியம். அஸ்வத் கண்டிப்பாக சார். ரிச்சர்ட் டோன்ட் கால் மீ சார், உன்னுடைய சந்தோஷத்தை என்னுடன் பகிர்ந்துக்கலாம், உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்னிடம் உதவி கேட்கலாம், நான் உனக்கு அப்பா மாதிரி, ஓகே? அஸ்வத் தேங்க்ஸ் டாட். ரிச்சர்ட் தட்ஸ் மை பாய் என்று அவனை அணைத்து கொண்டு டேக் கேர். அஸ்வத் ஷூர் டாட். ரிச்சர்ட் ஈவினிங் ஒரு டின்னர் பார்ட்டி முடிச்சுட்டு நீ கிளம்பலாம். அஸ்வத் ஓகே டாட். பிரசன்னாவிற்கு ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரவும் என்னவென்று பார்த்தான். ஒரு பெண்ணின் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்திருந்தது. பிரசன்னா எனக்கு யார் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்ப போகிறா, அதுவும் பொண்ணு, ஏதாவது பொய்யான ஐடியா இருக்கும் என்று நகர்த்தி விட்டான். அங்கு ஆசா இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஆசா லூசு, நேராக இந்தியா கிளம்பி போயிடு. உஷா எங்கே இறங்குவேன், எப்படி அவர்களை பார்ப்பேன், தொலைஞ்சு போயிட்டா, என்னை ஒரேடியாக மூட்டை கட்டி அனுப்ப பார்க்கிறாயா? ஆசா நீ என்ன கை குழந்தையா?
ஆள் கிடைக்கவில்லைனா அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி இங்கே வந்துட போகிற உஷா. முதல்ல ஈசா எங்கே இருக்கான்னு பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவனுடைய அண்ணனுக்கு ஃபோன் செய்தாள் ஈசா. வா, அது ஒரு டெம்பிள் சிட்டி, நிறைய டெம்பிள்ஸ் இருக்கும். ரொம்ப நாளாச்சு, நானும் அங்கே போகணும் போல இருக்கு. உஷா, போகலாமா? ஈசா, எஸ், ஆனால் எனக்கு சின்ன வேலை இருக்குது, ஒரு வாரம் வெயிட் பண்ணி போகலாம். உஷா, நோ, நான் உடனே போகணும். ஹே, சும்மா அடம் செய்யக்கூடாது, அஸ்வின் அண்ணனுக்கு பிடிக்காது. உஷா என்று சோகமாக ஃபோனை வைத்தாள். மறுபடியும் ஃப்ரெண்டு ரிக்வெஸ்ட் கொடுத்தாள். பிரசன்னா, யாருப்பா இந்த பொண்ணு என்று அவளுடைய ஃபோட்டோவை பார்த்தாள். யாரோ சினிமா நடிகை போல இருந்தது. மற்ற விவரங்களை பார்த்துவிட்டு யாரோ விளையாடுகிறார்கள். ஒருவேளை பெண்ணாக இருந்தால் ஆஸ்திரேலியாவா, கொஞ்சம் சொல்லிவிட்டாலும் பெருசா பிரச்சனை இருக்காது என்று நினைத்து ஏற்றுக்கொண்டான். உஷா தலைகால் புரியாமல் குதித்து முதல் மெசேஜ் ஐ லவ் யூ என்று அனுப்பினாள். பிரசன்னா அதை பார்த்துவிட்டு ஐயோ, அந்த பொண்ணு நமக்கு மேலே இருக்கும் போல இருக்கே என்று பயந்து பதில் அனுப்பாமல் விட்டுவிட்டான். ஆசா அவள் தலையில் தட்டி, லூசு, இப்படியா மெசேஜ் அனுப்ப? முதல்ல நீ யாரு என்னன்னு விவரம் அனுப்பு. உஷா, அப்படியா, ஓகே ஓகே என்று பொறுமையாக தன்னை பற்றியும் அஸ்வத் தன்னை அவனிடம் அறிமுகம் செய்து வைப்பதாக சொல்லியது பற்றியும் விவரமாக சொல்லிவிட்டு அவனுடைய பதிலுக்காக காத்திருந்தாள். அவனோ அவளுடைய ஃபோன் நம்பர் கேட்டு தெரிந்து கொண்டு முதல் வேலையாக அவளுக்கு ஃபோன் செய்தான். உஷா இந்தியன் என்று தெரிந்து கொண்டு படபடக்க ஃபோனை எடுத்து காதில் வைக்க பிரசன்னா ஹலோ என்று சொல்ல, உஷா, நான் அண்ணன் தான் உங்கள் ஃபோட்டோ காண்பிச்சா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரசன்னா, நான் பெரிய பணக்காரன் இல்லை. உஷா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னை பிடிச்சிருக்கா? அவன் அமைதியாக இருக்க, உஷா, இருங்க ஃபோட்டோ அனுப்புகிறேன். பிரசன்னா, வெயிட், அஸ்வத் என்ன சொன்னான்? உஷா, உலகிலேயே பெஸ்ட்டு கணவராக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னார். பிரசன்னா, அப்போ ஓகே. பிரசன்னா, ஓகேனா? பிரசன்னா, அஸ்வத் எனக்காக எடுக்கும் எந்த முடிவுக்கும் சம்மதம். உஷா, என்னை பார்க்காமலே சொல்லிட்டீங்க. பிரசன்னா, அவனை நான் முழுசாக நம்புகிறேன் என்று சொன்னவன் மனதுக்குள், எப்படியும் அவன்தான் எனக்கு கல்யாணம் செய்து வைக்கணும். என்னை தனிப்பட்ட முறையில் லவ் பண்ணவோ சைட் அடிக்கவோ விடமாட்டான். கேட்டால் பொண்ணுங்க எல்லாம் சுயநலவாதிகள்னு வியாக்கானம் பேசுவான். இந்த பொண்ணு தான் என்று தலையில் எழுதியிருந்தால் மாற்ற முடியுமா என்ன? அதுவும் அஸ்வத் முடிவெடுத்து விட்டால் மாற்ற முடியவே முடியாது. இப்போவாவது எனக்கு கல்யாணம் செய்து வைக்க அவனுக்கு எண்ணம் எழுந்ததே, அது போதும். குட்டையோ கட்டையோ கருப்போ சிவப்போ எதுவாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் போதும். உஷா, அண்ணன் சொல்லும் பொழுது கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ நம்புகிறேன், நீங்கள் எனக்கு பெஸ்ட் கணவராக இருப்பீங்கன்னு. பிரசன்னா என்று ஃபோனை வைத்தான். ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக உஷாவின் ஃபோட்டோ அவனுக்கு அவளிடமிருந்து கிடைக்க அவளை பார்த்து சொக்கி போனான். ரொம்ப அழகாக இருந்தாள். அஸ்வத், உன்னுடைய பெண்ணை வைத்து மிரட்டியதற்கு ஒரு நல்ல வேலை பார்த்திருக்க என்று அவனை பாராட்டினான். பற்றி அஸ்வத் காட்டிய தங்க கட்டிகளை தன்னுடைய ஆட்கள் மூலம் நகர்த்திவிட்டு மூவருக்கும் இந்தியா கிளம்ப டிக்கெட் ஏற்பாடு செய்த டயானா. இரவு பார்ட்டியில் பாலா கையை பிடித்து கொண்டு, என்னை விட்டு போக போறியா? பாலா அவளை நெருங்கி அணைத்து, பேசாமல் இப்போ என்னுடன் வந்துட்டு. டயானா, இல்லை, நான் பிலிப்பைன்ஸ் போய் ரிப்போர்ட் பண்ணணும். பாலா, ஹே, மறுபடியும் எப்போ பார்ப்பது? டயானா, நீ சொல்லு, நிஜமாவே என்னை கல்யாணம் செய்திக்க நினைக்கிறாயா? பாலா, பின்ன விளையாடுன்னு நினச்சியா? டயானா கண்ணீருடன், என்னை மறந்துட மாட்டே இல்லை? பாலா அவள் கையை பிடித்து கொண்டு அஸ்வத்திடம் சென்றான். டே, நான் டயானா கூட பிலிப்பைன்ஸ் போயிட்டு இந்தியா வருகிறேன். அஸ்வத் அவனை கடிந்து கொண்டான். லூசு மாதிரி பேசாதே, உங்கள் அப்பா நீயும் சேர்ந்து ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும். லேட் பண்ண முடியாது. அரசாங்கத்துக்கு பதில் சொல்லணும்ல. ஏற்கனவே 8 மாதம் போயிடுச்சு. ஒன்றும் பண்ணலாம். டயானாவை இப்போ கூட்டிகிட்டு வா. கல்யாணம் முடிச்சுக்கிட்டு டயானா பிலிப்பைன்ஸ் போய் ரிப்போர்ட் பண்ணட்டும். பாலா, டயானா நீயும் என்னுடன் வா ப்ளீஸ். டயானா அஸ்வத்திடம், இல்லை, நான் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் இவர் வேறு எந்த பொண்ணையும் சைட் அடிக்காமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். பாலா, அவன்கிட்ட சொல்லிட்டே இல்லை, ரொம்ப நல்லா பார்த்துப்பான். அவனோட ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் பிரசன்னான்னு, அவனிடம் பேசினா தெரியும் இவன் எப்படிப்பட்டவனு. டயானா, அப்படின்னா? பாலா, இவனோட இருக்கிறவனுக்கு ஜென்மத்துக்கும் கல்யாணம் ஆகாது. அந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்குவான். அஸ்வத், அவன் ரொம்ப ஓவராக பேசுகிறான். நீ சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வா. பிரசன்னா, பாலசேகர் மற்றும் அஸ்வத்தாமா எங்கள் 3 பேருடைய கல்யாணமும் ஒரே நாளில் நடக்கணும். அதுதான் ஏற்பாடு. பாலா, சொல்லிட்டா இல்லை, நிம்மதியாக இரு. டயானா, தேங்க்ஸ், ஆனால் என்னை பார்த்ததும் முத்தம் கொடுத்த மாதிரி மற்ற பொண்ணுங்கிட்ட நடந்துக்கிட்ட அவ்வளவுதான். பாலா, அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை என்று அஸ்வத்தை பார்த்து கொண்டு சொன்னான்.
பிரட்ரிக் அஸ்வின் அருகே வந்து நிஷாவுடைய கணவரை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன் என்று வினய் கிருஷ்ணாவை அறிமுகம் செய்ய, இவரா நிஷா கணவர்? வினய்: ஆமாம், நிஷாவும் நானும் ஒரே யூனிவர்சிட்டி, 2 பேரும் டாக்டர்ஸ். குழந்தை இருப்பதனால் கொஞ்சம் ரெஸ்டில் இருக்கா. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, நீங்கள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினச்சேன், பார்த்தா உறவுக்காரங்களாக மாறிட்டீங்க. அஸ்வத்: ரியலி பயங்கர சர்ப்ரைஸ். அஸ்வின்: வாவ், எனக்கு வார்த்தை இல்லை. நாதன்: நீங்கள் எல்லோரும் சொந்தக்காரங்க. ரிச்சர்ட் சார் கூட உங்களை மகனாக ஏற்றுக்கிட்டார். நான் மட்டும் உங்களில் வெளியே வா. அஸ்வத்: நீ எனக்கு ஃப்ரெண்ட், எப்படி நீ வெளியே இருக்க முடியும்? 1 வருடத்திற்கு முன் நான் மட்டும் தனியாக இருந்தேன். வானத்தில் இருந்து குதித்த மாதிரி வேதா வந்தாள். அவள் உங்கள் எல்லோரையும் ஒரு காந்தம் மாதிரி ஈர்த்து எனக்கு உறவாக கொடுத்துருக்கா. நிஜமா அவள் என்னுடைய வாழ்வில் வரவில்லை என்றால் நான் ஒரு அனாதையாக தான் இருந்திருக்கணும். பாலா சொன்னது போல் பிரசன்னாவை பக்கத்தில் வைத்து கொண்டு அவனையும் கல்யாணம் செய்துக்க விடாமல் நானும் செய்து கொள்ளாமல் இருந்திருப்பேன். நாதனியல் என்ற ஒருத்தனும் ஃப்ரெண்ட் லிஸ்டில் சேர்ந்து விட்டுட்டான். உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? நாதன்: இல்லையே. அஸ்வத்: இதை மட்டும் வேதாவிடம் சொல்லிடாதே. அவளுக்கு தெரிஞ்சதுன்னா தன்னுடைய பெண்ணை உனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன்னு சொல்லிடுவா. பாலா: நாதன், அவசரமாக இந்த விஷயம் வேதாவுக்கு தெரியணும். அப்போதான் இவன் தீவிரமாக உனக்கு பெண் பார்ப்பான். இல்லைனா ரொம்ப அலட்சியமாக இருப்பான் என்றதும் அந்த இடமே சிரிப்பில் நிறைந்தது. அஸ்வின், பாலா மூவரும் விமானம் ஏற பிரட்ரிக், ரிச்சர்ட், வினய், நாதன் மற்றும் டயானா விடை கொடுத்து அனுப்பினர். வித்யா நேற்று காலை அஸ்வின் சொன்னதை நினைத்து சந்தோஷத்தில் இருந்தவளுக்கு அஸ்வின் இன்றிரவு வந்துவிடுவதாக தகவல் சொன்னது மேலும் கிளர்ச்சியூட்டியது. அழகாக புடவை உடுத்தி கொண்டு சமையலறையில் அத்தையிடம் நான் உதவட்டுமா? சரஸ்வதி: என்ன விசேஷம்? வித்யா: சும்மாதான். சரஸ்வதி: எல்லாம் எனக்கு தெரியும். என்னுடைய மகனுக்கு நான் சமைச்சாதான் பிடிக்கும் என்று சமையலறையை விட்டு வெளியேற்றினான். மகேஸ்வரன்: அஸ்வத் உண்மையிலேயே பயங்கரமானவர்தான். ஒற்றையாளாக அங்கிருந்த பெரிய கூட்டத்தை ஒழிச்சிட்டானே. வித்யா: வேதா அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கா. அவருக்கு வாழ்வில் அன்பு கிடைக்கலன்னு தான் பெரிய ஏக்கமாயிருந்திருக்கு என்றவளின் ஃபோன் ஒலிக்க அட்டன் செய்து அதிர்ந்தாள். கண்ணீர் பெருகியது. மகேஸ்வரன்: என்ன ஆச்சு? வித்யா: காயத்ரியை ஹாஸ்பிட்டலில் காணோமாம். அஸ்வினுக்கு ஃபோன் முயற்சிக்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப். மூவரும் ஹாஸ்பிட்டல் விரைந்தனர். ஹாஸ்பிட்டலில் வேதாவின் இதயத்தை நொறுக்கும் கதறல் கேட்டது. வித்யா ஓடி சென்று கட்டி கொண்டாள். வேதா கண்டுபிடிச்சிடலாம், அழாதே. வேதா: அவருக்கு என்ன பதில் சொல்வேன்? பெத்த குழந்தையை பார்த்து கொள்ள முடியாத பாவியாகிட்டேன். இந்த குருட்டு ஜன்மத்துக்கு அழகான குழந்தையை கடவுள் கொடுத்து நான் கண்ணால் பார்த்து ரசிக்க கூட முடியாமல் இப்படி தொலைச்சிட்டு நிற்கிறேனே. வித்யா: வேதா ப்ளீஸ் அழாதே. காயத்ரியை கண்டுபிடிச்சிடலாம், எங்கேயும் போக மாட்டாள். மகேஸ்வரன் ஹாஸ்பிட்டல் ஹெட்டிடம் விசாரித்து போலீஸில் புகார் கொடுத்து தன்னுடைய ஆட்கள் மூலமாக தேட சொன்னார். பிரசன்னா இதை பற்றி அறியாமல் ஃபோனில் பேசிக் கொண்டிருந்தவனுக்கு தொடர்ந்து அழைப்பு வர தன்னுடைய ஃபோனை கட் செய்துவிட்டு யாரென்று பார்த்து அவர்கள் சொல்லியதை கேட்டு அதிர்ந்தான். பிரசன்னா சில பல கெட்ட வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு, நீங்கள் இங்கே என்ன செய்துட்டு இருந்தீங்க? எப்படி குழந்தை காணாமல் போனார் என்று அவன் ஏற்பாடு செய்திருந்த பாடி கார்ட்ஸ் எல்லோரையும் வசைபாடினான். சார், குழந்தை போலவே ஒரு பொம்மை வைத்து விட்டு போயிட்டாங்க. நாங்கள் குழந்தை தூங்கிட்டு இருக்காள்னு நினச்சிட்டே இருந்தோம். கொஞ்ச நேரம் கழித்து தான் உண்மையை உணர்ந்தோம். என்ன இங்கே வந்து நிற்கிறீங்க? பாதுகாப்புக்கு தான் உங்களை நிறுத்தி வச்சிருக்கேன். குழந்தையை தொலைச்சிட்டு பதில் சொல்ல இல்லை. சட்! அவனுங்களுக்குள் ஒரு பயம் உழைத்தது. குழந்தையை யார் கடத்தி இருப்பா? பிறந்து முழுசா 1 மாதம் கூட ஆகலை. இன்குபேட்டரில் வைத்திருந்த குழந்தை தொலைந்து போனதென்றால் உடல் நலம் பாதிக்கப்பட்டால் ஐயோ, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. மனசு பதபதித்தது. ஊர் முழுக்க தேடுதலுக்கு ஆட்களை அனுப்பினான். பிரசன்னா சந்தேக வட்டத்தில் பிரதீப் வந்து நிற்க நேராக பிரதீப் வீட்டுக்கு விரைந்தான். பிரதீப் அழும் குழந்தையை அவனுடைய அம்மாவிடம் கொடுத்து, இதுதான் உன்னுடைய பேத்தி. வசந்தா கையில் வாங்கி கொண்ட குழந்தையை பார்த்து, இதை எங்கிருந்து தூக்கிட்டு வந்த? பிரதீப்: எங்கிருந்தோ, அதை பற்றி கவலைப்படக்கூடாது. இந்த குழந்தை தான் நமக்கு பெரும் செல்வத்தை கொடுக்க போகுது. அதனால் பத்திரமா பார்த்துக்கணும். வசந்தா: ஏய், யார் பெற்ற பிள்ளையோ, இதை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஏதோ பேசுகிற. என்ன நியூஸ் பேப்பரில் போடுறாங்களோ, இந்த தேதியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தையை நரபலி கொடுத்தா செல்வம் சேரும்னு சொல்லி கொலை செய்துட்டு மாட்டிக்கிறாங்களே, உனக்கும் அந்த நம்பிக்கை வந்துடுச்சா? இதெல்லாம் செய்தால் ஜெயிலுக்கு போகிறது தான் மிச்சம். உங்கள் அப்பா இருந்தார், இதுவரை கவலை இல்லாமல் வாழ்ந்துட்டோம். இனிமேல் நீ உழைச்சி சம்பாதிக்க பாரு. இந்த மாதிரி குறுக்கு புத்தியெல்லாம் வேண்டாம். பிரதீப் அம்மாவின் நீண்ட உரையை கேட்டுவிட்டு, அம்மா, இது என்னுடைய குழந்தை சரியா? நீ நினைப்பது போல ஒன்றும் இல்லை. இவள் என்னுடைய குழந்தையாக இருந்தால் உனக்கு என்ன வேணும்? வசந்தா: பேத்தி. பிரதீப்:
சரியாக சொன்ன. ஸோ உன்னுடைய பேத்தியை பத்திரமா பார்த்துக்கோ, அதுதான் உன்னுடைய வேலை. அப்புறம் குழந்தையை யார் கையிலும் கொடுக்கக்கூடாது. வசந்தா, வெளியே யாரையாவது வச்சிருக்கியா? அவளுடைய குழந்தையா? பிரதீப், அப்படியும் சொல்லலாம். ஆனால் மறுபடியும் ஒரு முறை சொல்லுறேன், இவளை யாரிடமும் கொடுக்கக்கூடாது. இவள் உன்னுடைய பாதுகாப்பில் மட்டுமே இருக்கணும். அப்புறம் குழந்தை கழுத்திலிருந்து இந்த செயினை கழற்றக்கூடாது என்று குழந்தையுடன் அவனுடைய அம்மாவை ஃபோட்டோ எடுத்து கொண்டான். வசந்தா, என்ன செயின்டா இது, வித்தியாசமாக இருக்கு. பிரதீப், அம்மா, உன்னுடைய அகராதியில் நீ கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருப்பியா? சரின்னு அமைதியாக இருக்க மாட்டியா? பிரசன்னா வெறியுடன் கிளம்பியவன் பிரதீப் வீட்டு வாசலில் நின்றான். பிரதீப், வாங்க சார், நம்ம ப்ராஜெக்டை முடிச்சுக்கிட்டீங்க போல இருக்கு. அவன் குரலில் கொஞ்சம் அகங்காரம் இருந்தது. பிரசன்னா சுற்றி வளைக்காமல், அஸ்வத் குழந்தையை காணவில்லை, எனக்கு உண்மையில் சந்தேகமாக இருக்கு. பிரதீப், சார், நீங்கள் ஏன் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறீங்க? அஸ்வத் குழந்தை காணவில்லைன்னா அதுக்கு எதுக்கு இங்கே வந்து தேடுறீங்க? பிரசன்னா, விளையாட்டு வேணாம், குழந்தை எங்கே? பிரதீப், சார், நீங்கள் தான் விளையாடுறீங்க, எனக்கு எதுவும் தெரியாது. வீட்டில் குழந்தையின் அழுகுரல் கேட்டது. பிரசன்னா, டேமிட், குழந்தை இங்கே தான் இருக்கிறாள். பிரதீப், ஹலோ, பொறுமை. குழந்தை இங்கே இருக்கிறாள், உண்மைதான். ஆனால் அவள் என்னுடைய குழந்தை. நீங்கள் தொலைத்துவிட்டு தேடும் குழந்தைக்கும் என்னுடைய குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பிரசன்னா பிரதீப் சட்டையை பிடித்தான். குழந்தையை கொண்டு வந்து கொடுத்துடு. பிரதீப் பிரசன்னாவின் பிடியை விட்டு நகர்ந்து கையில் இருந்த பேப்பர்ஸ் காண்பித்தான். பிரசன்னா அதை படித்துவிட்டு, நான்சென்ஸ் பிரதீப், இதுதான் சட்டபூர்வமாக குழந்தையை அனாதை இல்லத்திலிருந்து தத்து எடுத்ததற்கு உண்டான சான்று. நீங்கள் வேணும்னா போலீஸுக்கு போகலாம். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். பிரசன்னா அவனை நிமிர்ந்து பார்க்க, அஸ்வத் குழந்தை காணாமல் போனதுக்கு நீங்கள் குழந்தையை தேடிக்கிட்டு என்னிடம் வந்து நிற்க காரணம் என்ன? அஸ்வத் உங்களுடைய நண்பரா? அப்போ ப்ராஜெக்ட் யாருடையது? நிலம் அஸ்வத்தின் நிலம் என்று தெரிந்துவிட்டது. பிளான் பண்ணி எங்களுடைய கம்பெனியை நஷ்டம் உண்டாக்கி இருக்கீங்களா? உங்கள் 2 பேர் மேலேயும் சந்தேகத்தில் பெயரில் வழக்கு போட நினைக்கிறேன். பிரசன்னா கோ டு ஹெல் என்று சபித்துவிட்டு நகர்ந்தான். பிரதீப் சிரித்து கொண்டே, சார், இது என்னுடைய கேள்விக்கு பதிலில்லை என்று வெளியேறும் பிரசன்னாவை பார்த்து கேலி செய்தான். ரஹீம், மச்சான், சூப்பர்டா, இந்த வேகத்தில் போனால் நீ இழந்தது எல்லாமே உனக்கு கிடைச்சிடும். பிரதீப், அதுக்கு மேலே எனக்கு கிடைக்கும், பார்த்துக்கிட்டே இரு என்று சொல்லிவிட்டு அம்மாவிடம் அழும் குழந்தையை தூக்கி கொஞ்சினான். வசந்தா, என்ன குரல்டா இது, கத்திக்கிட்டே இருக்கா, தலை வலிக்குது. பிரதீப், ஓ அழாதே என்று தோளில் போட்டு தட்டினான். அம்மா, பால் கொடுத்தியா? வசந்தா, கொடுத்துட்டேன், டயப்பர் மாற்றணும் போல இருக்கு. பிரதீப், மாத்துமா, குழந்தையை ரொம்ப அளவிடாதே. வசந்தா, நானும் பிள்ளையை பெற்றவர்தான், நீ எனக்கு அறிவுரை சொல்லாதே என்று குழந்தையை வாங்கி கொண்டாள். பிரதீப்பின் சிரிப்புக்கு பின் ஒரு வெறி இருந்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.